நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டீங்க. கடனை வாங்கி வட்டி கிட்டி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உங்களை கொலை பண்ற அளவுக்கு அல்லது நெருக்குறாங்க. நீங்க வேற வழி இல்லாம ஆண்டவர்கிட்ட போய் எங்கேயோ ஒரு இடத்துல அழுது புலம்புறீங்க. கர்த்தர் வாக்கு பண்றாரு, நான் உன்னை காப்பாத்துவேன், உன்னை செய்வேன், உன்னை திருப்பி மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு சமாதானம் வந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில கடன் அடைஞ்சிருக்காது. அந்த கடன் அப்படியே தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப ஒரு சமாதானம் இருக்கு. கடன் வாங்கினது தப்பு, பைபிள் கடன் வாங்காது இருப்பாயாக்கன்னு சொல்லியிருக்கு, நான் வாங்கி விட்டேன், இருதயத்துல வாதம் வந்துச்சு, பயங்கர எஃபெக்ட், ஆண்டவரே இனி வாங்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, கதறி கிதறி ஓகே மன்னிச்சேன். நம்ம என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? ஆண்டவர் உடனே மொத்த கடனையும் அதிசயமா கடன் வாங்கினவன் எல்லாம் வந்து மறுநாள் காலையில நீங்க கடன் கொடுக்க வேண்டாம், உங்கள் கடனை நாங்க மன்னிச்சிட்டோம், இனிமேல் நீங்க கடனே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம நினைப்போம். அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன்காரன் நெருக்கனால நெருக்க மாட்டான், கேட்பான். அந்த கடன் அப்படியே இருக்கும். ஏன்? நம்ம எதிர்பார்க்கறது நடக்கல. கர்த்தர் சில நேரத்துல சில காரியங்களை உணர்த்துவதற்கு உங்களை 40 வருஷம் சுத்த விடுவாரு. உங்களுக்கு மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதோடைய எஃபெக்ட் தெரியாது. ஓகே, நேத்து ஒருத்தன் வந்து நெருக்குனா, இன்னைக்கு போய் கேட்டோம், நாளைக்கு காலைல ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப நமக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதயத்தின் ஆழத்துல அந்த எஃபெக்ட் தெரியாது. இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கடன் வாங்குவோம். ஏன்னா மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். மறுநாள் காலையில அவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த கடனை நீ லைஃப் லாங் வாங்காம இருக்கிற ஒரு முடிவெடுப்பீங்கல்ல, அது வரைக்கும் உங்களை சுத்தல்ல விடுவார். அதுக்கப்புறம் நீங்க தீர்மானம் பண்ணி, எப்பா சாமி இனி வாங்கவே மாட்டேன் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வழிவாசலாம் திறப்பாரு. நீங்க அடைச்சு முடியும் போது ஏதாவது கிரெடிட் கார்டுக்காரன் வந்து கேட்பான், சார் கிரெடிட் கார்டு வாங்கணுமா? வீட்டு பக்கமே வராதும்பீங்க. யாராவது அவனே போன் பண்ணி பேங்க்காரன் கேட்பாங்க, சார் உங்களுக்கு லோன் அப்ளை ஆயிருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வேண்டாம், உங்களுக்கு லோன் வேணுமா? போனை கட் பண்ணும்பீங்க. ஏன்? நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரங்களில கர்த்தர் உனக்கு கானானுக்குள்ளே போக விடாதபடிக்கு கதவை அடைக்கிறார்.